தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. ஆனால் இன்னும் அந்த மாநாட்டோட வைப்ரேஷன் இன்னும் குறையல. எல்லா கட்சி தலைவர்களும் விஜயை பற்றி குறை சொல்கிறதும், தமிழக வெற்றி கழகத்தை பற்றி குறை சொல்கிறதும், கொள்கைகளை குறை சொல்கிறதும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. எந்த ரூபத்திலையாவது விஜயை மக்களிடையில் கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் மார்க்கெட்டில் ஃபீல்ட் அவுட் ஆகி அரசியலுக்கு வரல. தமிழ்நாட்டில் உச்ச நடிகராக இருக்கார். உச்சகட்டத்தில் இருந்தே இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜயோட பின்னாடி இருக்கிறது முழுக்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், முக்கியமாக பெண்கள் அதிகமாகவே விஜயோட ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. அவங்களோட வாக்குகள் எல்லாமே கண்டிப்பாக விஜய்க்கு தான் கிடைக்கும். இவ்வளோ வருஷமாக கட்சி ஆரம்பித்து சில பேர் திரள் நிதிலாம் வாங்கி கட்சி ஆரம்பித்து ஓட்டுக்காக இது பண்ணிக்கிருக்காங்க, ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் இப்போ ஆரம்பித்து இளைஞர்களோட ஓட்டுக்களை ஃபுல்லாகவே வாங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரு பீதியில் உறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜயோட கொள்கைகள் என்னன்னு சொல்லுங்க, விஜய் ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அரசியலில் ஒரு கத்துக்குட்டி தான். இப்போ தான் நின்றாயிருக்காரு. முதல் தேர்தலை இனிமேல் தான் சந்திக்க போகிறாரு. எவ்வளோ கட்சி ஆரம்பித்து 15 வருஷமாயும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகாமல் இருக்கிற கட்சிகளும் இருக்காங்க. அவங்களுமே விஜயை பயங்கரமாக குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அணில் குஞ்சுகள் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அணில் குஞ்சுன்னு சொல்கிற இதே கட்சி தான் அடுத்த வருஷத்தில் எத்தனை எம்எல்ஏ சீட்டு பிடிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எல்லா கட்சிகளுமே ஒரு பயத்தில் விஜய் எப்படியாவது தாக்கணும், விஜய் ரசிகர்கள் குறை சொல்லணும், அவங்கக்கிட்ட ஒரு பண்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸாகவே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எல்லா கட்சி தலைவர்களுமே இன்னும் அந்த பயத்தில் இருக்காங்க. காரணம் விஜய் மேலே உள்ள பயமா, இல்லை விஜய் ரசிகர்கள் மேலே உள்ள பயமா, விஜய் ஜெயிச்சு உள்ளே மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்களா பயமா அப்படின்னு சொல்லி தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.